வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார். நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாரும்மா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது, இதை பாரும்மா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, இவர் எங்கே போகிறார் அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசித்து பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேர்லேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகராசம் போயிட்டாரே, எவ்வளவோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னுது அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துதான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம்? படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆகிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க, இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகல, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன். பக்கத்தில் இருந்தவங்க கேட்டிருக்கான், எப்படின்னு. அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு இவன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.